வணக்கம், வெல்கம் பேக் டு ஷப்தினாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்கறது ஒரு நல்ல ஒரு சூப்பரான வடை எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். வடைன்னு சொல்லும் போது எல்லாரும் என்ன பண்ணுன்னா, இந்த பாசிப்பருப்பு இல்லை கடலைப்பருப்பு அப்படி இல்லைன்னா தோரம்பருப்பு இதெல்லாம் வச்சு வீட்டில் வடை பண்ணியிருப்பீங்க. ஏன் நீ மூக்கடலை விட வச்சு பண்ணியிருப்பீங்க வடை. ஆனால் இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் பண்ண போகிறது வந்து பார்த்திங்கன்னா, இந்த பருப்பே இல்லாமல் வடை எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். ஜவ்வரிசி வச்சு பண்ண போகிறோம். இந்த ஜவ்வரிசி வந்து எப்படி ஊற வைக்கிறோம், அதில் உருளைக்கிழங்கு போட்டு கொஞ்சம் வறுத்த வேர்க்கடலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி பண்ணுறோம். அது மட்டும் இல்லை, இந்த ஜவ்வரிசி வடைக்கு பெரும்பாலும் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து ப்ளைனாக சாப்பிட்ருப்பீங்க. ஆனால் இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா ஒரு லஸ்ஸி டீ பண்ணுறேன். லஸ்ஸினா தயிரும் சர்க்கரையும் போட்டு நல்லா பீட் பண்ணிவிட்டு அதில் தொட்டு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இந்த ப்ரிப்பரேஷன் பார்த்தீங்கன்னா அப்படியே வட இந்தியா சைடில் பார்த்தீங்கன்னா இது வந்து சாபுதானா வடை சொல்லுவாங்க. இந்த நவராத்திரி டைமில் வந்து எல்லோரும் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ரெசிபி இந்த சாபுதானா வடை. இதுக்கு பர்டிகுலர் இந்த லஸ்ஸி தான் தொட்டு சாப்பிட்றது ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம வடைனாவே கார சட்னி இல்லை சாம்பாரும் ஊற்றி சாப்பிட்ருப்பீங்க. ஆனால் அப்படி இல்லை, இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது இது எப்படி பண்ணுறது பார்த்துட்டு வாங்க, அதுக்கப்புறம் நீங்களே ஃபீட்பேக் கொடுப்பீங்க. இந்த ஜவ்வரிசி வடை ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நல்ல குவாலிட்டி ஜவ்வரிசியை பார்த்து வாங்குங்க கடையில். ஏன்னா இன்றைக்கி ஜவ்வரிசியில் ஏகப்பட்ட கலப்படம் இருக்குது. அதில் மாவு மிக்ஸ் பண்ணி வருது, உங்களுக்கு ஊற வச்சோ இல்லை பாயாசத்தில் போட்டாலும் உங்களுக்கு சரியாக வராது. அதனால ஒரு 5 ரூபா 10 ரூபா எக்ஸ்ட்ரா இருந்தாலும் நல்ல குவாலிட்டி ஜவ்வரிசி வாங்கி ஊற வைங்க. ஊற வைக்கும்போது அந்த தண்ணியோட அளவு என்ன பார்த்தீங்கன்னா, எந்த கப்பில் ஜவ்வரிசி எடுக்கிறீங்களோ அதே கப்பில் 1 கப் அளவு தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுருங்க ஒரு 10 நிமிஷத்துக்கு. அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ஜவ்வரிசி நல்லா ஊறி இருக்கும். கொஞ்சம் தண்ணி அதிகமானாலும் அதிக நேரம் ஊறினாலும் உங்களுக்கு ஜவ்வரிசி கரெக்டாக வராது இந்த மாதிரி ரெசிபிக்கு. அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு மண்சட்டியில் 1 கப்பு வேர்க்கடலை போடுறோம். அந்த பச்சை வேர்க்கடலை போட்டு நல்லா வறுத்துருங்க. நீங்கள் ஏற்கனவே வறுத்து வச்சிருக்க வேர்க்கடலை இந்த ரெசிபிக்கு யூஸ் பண்ண வேண்டாம், ஃப்ரெஷ்ஷாக வறுத்து தான் நீங்கள் பண்ணணும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த வேர்க்கடலை இந்த மாதிரி நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு துணியில் கொட்டி லைட்டாக க்ரஷ் பண்ணால் அந்த ஸ்கின் எல்லாம் பீல் ஆகிடும். இந்த மாதிரி நல்லா வறுத்து முடிச்ச பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு காட்டன் துணியில் போட்டு அந்த வேர்க்கடலையை இதில் போட்டு நல்லா க்ரஷ் பண்ணுங்கள். இந்த மாதிரி க்ரஷ் பண்ணும்போது அந்த தோலெல்லாம் உறிஞ்சி வந்துடும். அப்படி இல்லைனா சூடு ஆறின பிறகு வீட்டில் அம்மா என்ன பண்ணுவாங்க, முரத்தில் வந்து லைட்டாக க்ரஷ் பண்ணி புரைக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்படியும் பண்ணி பார்க்கலாம். இது நான் பண்ணுற மெத்தட், அதனால் உங்கள்கிட்ட நான் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி வந்த பிறகு டைரெக்டாக வந்து மிக்சியில் போட்டு ஒன்றும் பாதி அரைக்கிறோம். இந்த அரைக்கிற பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு 60% அரைக்கலாம், அதுக்கு மேலே அரைக்க வேண்டாம். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஊற வச்ச ஜவ்வரிசி பார்த்தீங்களா, இப்போ பாருங்கள் கையில் எடுக்கும்போது உதிரி உதிரியாக வருது பார்த்தீங்களா. அதனால் 1க்கு 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுருக்குன்னு சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி வச்சுன்னா உதிரி உதிரியாக வரும், வடிகட்ட வேண்டிய அவசியம்லாம் இல்லை. அதுக்கப்புறம் இந்த ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த வேர்க்கடலை போடுறோம். இந்த வேர்க்கடலை ஃப்ரெஷ்ஷாக வறுத்து போட்டால் மட்டும்தான் அது உங்களுக்கு அந்த கடித்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும், அது வாசமாக நல்லாயிருக்கும். இதுக்கப்புறம் பச்சை மிளகாய் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா 3 பச்சை மிளகாய் பொடிசாக கட் பண்ணி போடுறோம். இந்த பச்சை மிளகாய் கட் பண்ணும்போது என்ன பண்ணிங்கன்னா 1/3 கட் பண்ணிவிட்டு பொடிசாக கட் பண்ணி போடுங்க. அதே மாதிரி தான் இஞ்சும் 1 டேபிள் ஸ்பூன் போடுறோம். இதெல்லாம் போட்ட பிறகு உருளைக்கிழங்கு போடுறோம். இந்த உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் கேட்டிங்கன்னா, இது ஒன்றோட ஒன்று சேர்க்கறதுக்காக இந்த உருளைக்கிழங்கு இந்த இடத்துல யூஸ் பண்ணுறோம். இந்த உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா 3 உருளைக்கிழங்கு போட்டிருக்கோம். நல்லா வேக வச்ச உருளைக்கிழங்கு போடுங்க. இந்த இஞ்சி எதுக்காக நம்ம சேர்க்குறோன்னா, எண்ணெய் ஐட்டம் கொஞ்சம் நீங்கள் ஃப்ரை பண்ணி முடித்து சாப்பிட்ட பிறகு கொஞ்சம் மந்தமாக இருக்கும், ஒரு மாதிரி தலை சுத்தல் மாதிரி இருக்கும்ல, அதனால் இஞ்சி சேர்ப்பாங்க. வாசத்துக்கு இந்த கொத்தமல்லி போடுறோம். இந்த கொத்தமல்லி வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் போட்டுக்கலாம். இதுக்கு பிறகு நம்ம சீரகம் போடுறோம். இந்த சீரகமும் நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக வறுத்து போட்டிங்கன்னா இந்த மாதிரி ஜவ்வரிசி வடை வந்து நல்லா வாசம் கொடுக்கும். ஒன்று ட்ரை பண்ணி பாருங்கள். 1 டீஸ்பூன் சீரகம் போட்டுருவோம். இதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவுக்கு. இதெல்லாம் போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஜவ்வரிசி, உருளைக்கிழங்கு, வேர்க்கடலை, கொத்தமல்லி, பச்சை மிளகா, இஞ்சி இதெல்லாம் ஒன்றோட ஒன்று சேரும் போது உங்களுக்கு அந்த இஞ்சியோட வாசம், பச்சை மிளகா காரம், அந்த வேர்க்கடலை ஒரு உருண்டைக்கும் வந்து பல்ல போடும் நீங்கள் ஃப்ரை பண்ணி முடிச்ச பிறகு பார்த்தீங்கன்னா. ஸோ இந்த மாதிரி ரவுண்டாக எடுத்த பிறகு கையில் தட்டி டேரெக்டாக எண்ணெயில் 1 பை 1 ஃப்ரை பண்ண ஆரம்பிங்க. இந்த
இந்த கடாயில் எண்ணெய் ஊற்றும் போது பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 லிட்டர் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதே டைமில் இந்த எண்ணெயோட சூடு வந்து கரெக்டான பக்கம் இருக்கணும், அதுக்கப்புறம் தான் போடணும். சூடு இல்லாத எண்ணெயில் போட்டாலும் என்ன ஆகும், ஜவ்வரிசி அதிகமாக எண்ணெய் பிடிக்க ஆரம்பிக்கும், கலர் மாறும், உள்ளே வேகாது. இந்த மாதிரி பிரச்சனைகள் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், இருந்தாலும் இந்த இடத்துல நான் அட்ரஸ் பண்ணுறேன். இதுக்கப்புறம் 1 by 1 இந்த மாதிரி வடை தட்டி நீங்கள் கரெக்டாக போடுங்க. அதே மாதிரி இந்த ஜவ்வரிசியை ரவுண்டாக பிடிச்சி வச்ச பிறகு நீங்கள் 1 மணி நேரம் கழிச்சு நீங்கள் தட்டி போட்டிங்கன்னா அந்த ஜவ்வரிசி வந்து ட்ரை ஆக உடைய ஆரம்பிக்கும். அதனால் அந்த ரவுண்டாக பால் மாதிரி பிடிச்ச உடனே 1 by 1 தட்டி போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. ஃப்ரை பண்ணும்போது கரெக்டான சூடு இருக்கணும், அப்போ தான் உங்களுக்கு கலர் நல்லா கொடுக்கும். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், 1 by 1 அப்படி திருப்பி விட்டுட்டே இருக்கும். 1-2 ஜவ்வரிசி பார்த்திங்கன்னா அந்த வெள்ளை கலர் இருக்கும், நேரம் ஆக கரெக்டாக வெந்து வரும். வெந்தால் தான் உங்களுக்கு ஜவ்வரிசி சாப்பிட்றது நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா அந்த ஜவ்வரிசி வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், கடக்கு முடக்காக இருக்கும். அந்த மாதிரி இருந்தால் நல்லா இருக்காது. கரெக்டான பக்கத்தில் ஃப்ரை பண்ணிடுதுன்னா இந்த மாதிரி இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த தயிர் இருக்குல்ல, கொஞ்சோண்டு சக்கரை, லஸ்ஸிக்கு எப்படி சக்கரை போடுவீங்களோ அதே பக்குவம் தான். இந்த சக்கரை போட்டு நல்லா பீட் பண்ணிவிட்டு இந்த வடையை எடுத்து அதில் தொட்டு சாப்பிட்டீங்கன்னா அப்பப்பா வேறு மாதிரி இருக்குங்க. இந்த வடையில் தொட்டு சாப்பிடும்போது இந்த தயிர் கொஞ்சமாக தொட்டு சாப்பிடாது, நல்லா தாராளமாக தொட்டு சாப்பிட்டா அதோட டேஸ்ட் தெரியும். மிஸ் பண்ணாதீங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். இனிமேட்டு கவலை இல்லைல்ல, பருப்பே இல்லாமல் வடை டக்குன்னு 10 நிமிஷத்தில் பண்ணிடலாம். அதுவும் ஜவ்வரிசி ஊற வைக்கிற பக்கம் என்ன, அது கூட என்னென்ன போடுறோம், அதோட வேர்க்கடலை போடுற பக்கம் என்ன, உருளைக்கிழங்கு வேக வச்சு எப்படி மிக்ஸ் பண்ணுறோம், இந்த மாதிரி விஷயம் தான் பார்த்துருப்பீங்க. நீங்கள் வீட்டில் யார் கெஸ்ட் வந்தாலும் இல்லை வீட்டில் எதனா ஃபங்க்ஷன் வந்தாலும் டக்குன்னு பண்ணிடலாம். மிஸ் பண்ணாதீங்க, ட்ரை பண்ணி பார்த்து ஃபீட்பேக் கொடுங்க. அது மட்டும் இல்லை, உங்கள் வீட்டு சைடில் வந்து இந்த மாதிரி யூனிக்கான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி எதனா இருந்தால் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அதாவது எங்கள் அத்தை பண்ணுவாங்க, எங்கள் அம்மா பண்ணுவாங்க, எங்கள் அக்கா பண்ணுவாங்க, அப்படி எதுனா இருந்தால் ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள். அது நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம், நானும் பண்ணி காட்டுறேன். இதே மாதிரி நான் இன்னொரு நாள் ஒரு புது ரெசிபி செஞ்சுக்கிறேன். நன்றி, வணக்கம், see you, bye, take care.